இன்னைக்கு முழுக்க ஆளுங்களை ஒளிச்சு வைக்கிறதும் ஆளுங்களை தேடுறதுமாவே நம்ம பொழப்பிருக்கே. ஐயோ ஐயோ அக்கா, தோணன்னு பேசாம என் கூட வாங்கக்கா. அசோக் இசைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு கிடைக்கணும். ஆமா, நாம அவனை தேடி கண்டுபிடிக்கணும். வாங்க வாங்க. ஐயோ, எந்த பக்கம் போறது? அதுக்குள்ள அசோக் எங்க போனா? ஏய், நீ கல்யாண சிலைக்கு மடிப்பு வைக்கணும்னு சொன்னல, அதெல்லாம் எப்ப பண்றது? பண்ணலான்னு தான் போனேன். ஆனா அந்த பியூட்டி பார்லர் பொண்ணு அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா. நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. இவன் இங்க இருந்து போக மாட்டேங்கிறானே. இப்ப என்ன பண்றது? இவன் கண்ணில் மாட்டக்கூடாதே. சரி, அந்த பக்கம் போய் தேடுவோம். அப்பாடா, போயிட்டான். இவங்க கிட்ட உதவி கேட்கலாம், வேற வழியே இல்லை. எங்க போனாரு? எங்க போயிருப்பாரு? எங்கேயுமே காணோம். என்னாச்சுங்க? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எல்லாமே ஓகே தானே? நான் ஃபோன் பண்ணிட்டேன். இன்னும் போலீஸ் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்ங்க. இந்த ஹெல்ப்பை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மறக்காம இருக்கிறதுக்கு முதல்ல நீ ஆள் இங்க முழுசா இருக்கணுமே. என்னங்க சொல்றீங்க? அது ஒண்ணும் இல்ல. நான் பண்ண ஹெல்ப்ப நினைச்சு பார்க்க கூட நீ உயிரோட இருக்க மாட்ட. அத சொன்ன. நீங்க என்ன சொல்றீங்க? அச்சச்சோ, உனக்கு இன்னுமா இங்க நடக்கிறது தெரியல? பாவம் தான்ப்பா நீ. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுவா, நீ இப்போ நிக்கிறது உன்னோட கல்யாண ஃபங்க்ஷன்ல தான். நாளைக்கு உனக்கு தான் கல்யாணம். அதுவும் அது இந்த மண்டபத்துல தான் நடக்க போகுது. எனக்கு கல்யாணமா? நீங்க என்னதாங்க சொல்றீங்க? என்னடா இவ சம்பந்தமே இல்லாம பேசுறாளேன்னு தோணுதுல? தோணும். இவ நல்லவளா கெட்டவளான்னு தோணுதுல? கண்டிப்பா தோணும். இப்போ உன்கிட்ட தெளிவா சொல்றேன், நான் கெட்டவதான். என்னங்க உளறீங்க நீங்க? புரியலையா உனக்கு? நான் ரொம்ப கெட்டவன். ஸ்டேஜா, யார் இது? இவன் தான் உங்க மூத்த மருமக அசோக். ஐயோ, என்ன இப்படி பண்ணிட்ட? வலவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம போய் கயிறு எடுத்துட்டு வாங்க. போங்க. இந்த கட்டுங்க. நானா? எல்லாம் என்னையே சொல்லு.
இப்ப என்ன ஸ்டேஜா பண்றது? அக்கா அப்படியே தூக்கிட்டு நம்ம பின்னாடி வழியா போயிடலாம் வாங்க தூக்குங்க. தூக்கணுமா? வர்ஷினி அழுதுட்டு இருக்கியா? இப்படி அழுதுட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நானும் அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா மனமேடையில யாரோ ஒருத்தன் பக்கத்துல அட்சத அரசிய கலந்து கொடுக்க சொன்னதும் மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சுக்கா. அதெல்லாம் மனசுல ஏத்திக்காத. நீ தைரியமா இரு. நடந்த விஷயத்த சொன்னேன்னு வச்சுக்கோ, நீயே ஆச்சரியப்படுவ. ஆனா என்ன, அசோக் தான் பதட்டத்துல பெருசா சொதப்பிட்டாரு. இல்லனா இந்நேரம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருக்கும். என்னக்கா சொல்ற? ஆமா வர்ஷினி, அசோக்க விஷால் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டாரு. ஆனா விஷால் அவரோட தம்பின்னு தெரியாம அசோக் விஷால் கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டாரு. என்னக்கா அசோக் தப்பிச்சிட்டாரா? இப்போ என்னக்கா பண்றது? ஏய், நீ பயப்படாத. அசோக் எப்படியும் போலீஸ் ஹெல்ப்போட அத்தைய தேடி தான் வருவாரு. அப்படியும் இல்லனா இங்க இருக்காளே இந்த டூப்ளிகேட் அசோக்கோட வைஃப் கங்கா, அவங்க ஏன் கஸ்டடியில தான் இருக்காங்க. நீ சீக்கிரம் போ, பாத்துக்கோ. வாங்க 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 வாங்க. என்னங்க, ஆ, இவங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவங்க நம்ம பழைய பிளாட்டுக்கு எதிரில இருந்தாரே மனோகரன் ஓ சார். ஆமா ஆமா மறந்துட்டேன். Cool drinks தம்பி கொண்டு வா. சீக்கிரம் வாப்பா. சார் இவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஓகே கொடு. சார். எடுத்துக்கோ. எடுத்துக்கங்க. அப்புறம் சுபத்ரா, ராகவ், ராகவ். அம்மா ஏம்பா, டாக்டர் மித்ரா காலையில வந்துடுவாங்கன்னு நீ சொன்ன. ஆனா இப்ப வரைக்கும் போன் பண்ணி பாக்குறேன், போன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. ஆண்டிய நானும் தேடினேன், ஆனா எங்கேயுமே கிடைக்கலம்மா. ஐயோ, நான் நேத்து நைட்ல இருந்து மித்ராக்கு கால் பண்றேன், போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஏன் அவங்க போன் இப்படி ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு? ஏதோ என் மனசுக்கு தப்பா தோணுது ராகவ்.